வயசு 30 ஆயும் சேமிப்பு இல்லையா? இந்த வீடியோவை பாருங்க. 20 வருஷம் கழிச்சு நம்ம கையில 5 கோடி ரூபாய் சேமிப்பு இருந்தா நம்ம கம்ப்ளீட்டா பினான்சியல் இண்டிபெண்டா இருப்போம். எப்படியாவது சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட இது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஒருத்தருக்கு 32 வயசு ஆகுது. அவரு காலேஜ் முடிச்ச உடனே ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு 12 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது மூலியமா அவர் மாசம் 30,000 ரூபாய் சம்பாரிச்சு இருந்தாருன்னா 30,000 ரூபாய் எஸ்ஐபி மாசம் மாசம் அவர் போட்டு இருந்தாருன்னா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல அவரால் 30,000 ரூபாய் சேமிக்கணுங்கிறது கஷ்டமான விஷயம் தான். ஒருவேளை அவர் போட்டிருக்காருன்னு நம்ம அசியூம் பண்ணா இந்த 12 வருஷத்துல அவரால் 1 கோடி ரூபாய் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருக்க முடியும். அவர் சம்பளமே 30,000 ரூபாய் தான் அப்படின்னா அவரால் எந்த ஒரு செலவுமே பண்ணாம இருந்தா மட்டும்தான் அந்த 30,000 ரூபாயும் சேமிச்சிருக்க முடியும். பயத்தை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும். அந்த பயத்துல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணுங்கிறது தான் கத்துக்கணும். பயம்ங்கிறது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். நம்ம அந்த பயத்தினால நம்ம ஒரு விஷயத்துக்காக ப்ரிப்பேர்டா இருப்போம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதை நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் வேலையில இருந்து சடனா எடுத்துடுறாங்க. அப்போ என்ன பண்றது? அந்த 6 மாசம் எப்படி அந்த இன்கம் இல்லாம அவரால் ரன் பண்ண முடியும்? இல்ல ஃபேமிலில அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும்போது அவரால் என்ன பண்ண முடியும்? இதை ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ணி சரி செய்யணும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். எந்த ஒரு செலவுக்காகவும் நம்ம பேங்க்ல இருக்கிற பணத்தை, அதாவது பேங்க்ல சேவ் பண்ணி வச்சிருந்த பணத்தை எடுக்காம இருக்கிறோமோ அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த மாதிரி நேரத்துக்கு உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த 6 மாசத்துக்கு என்னால வீட்டுல இருக்கிற எக்ஸ்பென்ஸா இருந்தாலும் சரி, ஏதாவது அன்வான்டா சடன் எக்ஸ்பென்ஸ் வந்திருந்தாலும் சரி, என்னால பாத்துக்க முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை எல்லாருமே கட்டாயமா சேவ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களோட சேலரி ஒரு 50,000 ரூபாயும் இருக்கலாம், இல்ல எனக்கு ஒரு 20,000 ரூபாயும் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தா கூட உங்களுடைய சேலரியில இருந்து ஒரு 10% நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நோ கிரெடிட் கார்டு, நோ நெட் பேங்கிங் இது மாதிரி இல்லாத பேங்கோடைய அக்கௌண்ட்ல உங்களுடைய பணத்தை நீங்க போட்டுட்டே வாங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் கொடுக்கிற கான்பிடென்ட் வேற லெவலா இருக்குங்க. எனக்கு அடுத்த 6 மாசத்துக்கு வேலை இல்லைன்னா என்னால இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு என் ஃபேமிலியை நான் ரன் பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த ஒரு பயமே பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் தான். இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வந்தாலே நம்மளுடைய சொத்தையும் வீடு இந்த மாதிரி எல்லாம் இழந்துட்டு தான் வெளியவே வர முடியுங்கிறது தான் உண்மை. அப்படி இருந்தும் நம்மள யாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்றது கிடையாது. அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறதும். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை பத்தி சொல்றேன். அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போகும்போது அவரை இங்க அட்மிட் பண்ணினோம். இங்கே இருந்துதான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும். இந்த செலவுக்கு நம்ம ஐசியூல இருந்து இன்னொன்னு இன்ஜெக்ஷன், டேப்லெட், டாக்டரை விசிட் பண்றதுக்கு அவங்களோட ஃபீஸ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 லட்சம் கூட ஒரு நாளைக்கு ஆகுங்கிறத சொல்லிட்டாங்க. சடனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? இருக்கிற வீடை வித்தாங்க, அப்புறம் சொத்துக்களை வித்தாங்க. மட்டும் இல்லாம அதுவும் பத்தாம கடன் வாங்கியும் அந்த செலவுகளை அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரும்போது அவங்க கிட்ட எந்த சொத்தும் இல்லை, அவங்க ஒரு கடனாளியாவும் இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் நம்மள பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு மேல அவங்க செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்பவே நல்லது. ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம். ஆபீஸ்ல உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆபீஸ்ல இருந்து உங்களை வேலையை நிறுத்திட்டாங்கன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அதோடய ஸ்டாப் ஆயிடும். அப்ப நீங்க இண்டிவிஜுவலா உங்க ஃபேமிலிக்குன்னு உங்களுக்கு நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது ரொம்பவே நல்லது. ஆபீஸை மட்டும் நம்பி இருக்காம நீங்க பர்சனலா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுவே. நமக்கு தான் எதுவும் பிரச்சனை இல்லையே, நம்ம எதுக்கு வருஷத்துக்கு 20,000 30,000 ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டிக்கணும்? அதை கட்டுறது வேஸ்ட் தானே, நமக்கு எதுவுமே யூஸ் ஆகாம இருக்கிறதுனால அது கட்டுறது வேஸ்ட் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் யோசிக்கிறாங்க. எமர்ஜென்சி டைமுக்கு அது சரியான நேரத்துல யூஸ் ஆகுங்கிறது யாருமே அதை யோசிக்கிறது. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான விஷயத்துக்காக நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்துக்கு போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி போடாம இருந்தாலோ, அதை பத்தின ஒரு தவறுதலான ஒரு புரிதல் இருந்திருந்தாலோ சரி, இதுக்கப்புறமாவது உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. 3வது விஷயமானது கடன். எமர்ஜென்சி ஃபண்ட், இன்னொன்னு ஹெல்த் இன்சூரன்ஸ், கடன். இந்த 3 விஷயத்தாலேயே நம்மளுடைய வெல்த்தை பில் பண்ணாம கில் பண்றதுக்கான ஒரு பெரிய ஆயுதமே இந்த 3 விஷயம். 3 விஷயத்துல நீங்க ப்ரிப்பேர்டா இருந்தாலே உங்களால பினான்சியல் ஃப்ரீடமா கான்பிடென்டா இருக்க முடியும். இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. நான் 5 கோடி ரூபாய் எப்படி சேவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்றேன். 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய செலவுகள் எல்லாம் போக பேலன்ஸ் அவரால் ஒரு 15,000 ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா அந்த 15,000 ரூபாயை அவர் ஒரு எஸ்ஐபி மூலமா ஸ்டார்ட் பண்றாரு. 12% போஸ்ட் டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட்ல அவரு
இன்வெஸ்ட் பண்றாரு. அவர் தொடர்ந்து 20 வருஷத்துக்கு 15,000 ரூபாய் அவர் எஸ்ஐபி மூலமா போட்டுட்டு வந்திருந்தாருன்னா அவரோட இன்கம் அதிகரிக்கும் போது அவரும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வருஷத்துக்கு ஒரு 10% அதிகரிச்சு போடும் போது அவரோட growth இன்னுமே அதிகமா இருக்கும். அவருடைய 20 வருஷத்துல அவரு அந்த 10% அவர் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தார். 20 வருஷம் கழிச்சு ஒரு 2.5 கோடியா இருக்கும்னு நம்ம ஒரு அசியூம் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்ராக்சிமேட்டா தான் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் இப்படிதான் கிடைக்குங்கிறது ஒரு அக்யூரஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான். நான் 20,000 30,000 ரூபாய் தான் மாசமே சம்பாதிக்கிறேன். என்னால அதுல இருந்து எப்படி ஒரு 15,000 ரூபாய் பண்ணணுங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 20 இல்ல 25 வருஷத்துக்குள்ள நம்ம ஒரு 5 கோடி ரூபாய் சேவ் பண்ணுங்கிற ஒரு பெரிய கோலை வச்சிருக்கும் போது சின்னதா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால பெரிய அளவுக்கு ரிட்டர்ன்ஸை எடுக்க முடியாது. இப்போ என்னால 20,000 15,000 ரூபாயில என்னால 15,000 ரூபாய் எஸ்ஐபி போட முடியாதுங்கும் போது நம்ம ஒரு 2 விஷயத்த ஒரு கவனமா பாத்துக்கணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம இன்கம் சோர்ஸ அதிகப்படுத்தணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டைம், அதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்டோட டைமை அதிகரிக்கணும். இந்த ரெண்டுல என்னால அந்த அளவுக்கு டைம் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பணம் அதிகமா இருக்கணும். அதுக்கேத்த இன்கம் சோர்ஸ நீங்க அதிகப்படுத்தணும். நான் சின்ன பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியே நான் வருஷங்கள் கொஞ்சம் காத்து இருக்கிறேன், எனக்கு ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நான் ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அதுக்கான வழி இருக்கும். 30-40 வருஷம் கழிச்சு என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிக்கிறேன், எனக்கு இன்னும் வயசு இருக்குது, இதே ஷார்ட் பீரியட் தான், எனக்கு 20 வருஷத்துக்குள்ளேயே நான் எனக்கு இந்த 5 கோடி ரூபாய் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட இன்கம் சோர்ஸை தான் அதிகப்படுத்தி ஆகணும். இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு நான் ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க. அவங்க படிச்சது யூஜி மட்டும்தான். சோ அவங்களால ஒரு 18,000 20,000 ரூபாய் சேலரிக்குள்ளதான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேலரி அவங்களுக்கு பத்தலன்னு தோணும் போது அவங்க சேலரியை விட ஒரு மடங்கு அதிகமா இருக்கிற கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோர்ஸை கத்துக்கும் போது அவங்களோட ஸ்கில்ஸை இன்னும் அதிகமா பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பில்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஃபாரின்ல ஒரு ரெக்ரூட் பண்றாங்க. ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணும் போது அங்க இருந்து இன்னமும் அவங்க ஸ்கில்ஸை ஸ்டாப் பண்ணாம இன்னமும் வளர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வளர்த்தது மட்டும் இல்லாம ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணும்போது 2 மடங்கு அளவுக்கு அவங்களுடைய சேலரி இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அது மட்டும் ஸ்டாப் பண்ணாம அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு ஸ்டார்ட் அப்ங்கிறது என்னைக்கு வேணா க்ளோஸ் ஆகலாம். ஆனா இந்த ஸ்டார்ட் அப்பை நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போறதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சும் போது அவங்க இன்னுமே ஸ்கில்ஸை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலயமா அவங்களுக்கு ஒரு 5 மடங்கு அளவுக்கு என்ன பண்றாங்க, அதுல இன்கமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதையும் அவங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு 50 மடங்கு அளவுக்கு அவங்க அதுல இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா கொண்டு போன ஒரு விஷயம் என்னன்னா, நான் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தது, ஃபெயிலியரை ரொம்ப சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அவங்க அந்த ஃபெயிலியரை மட்டும் யோசிச்சு இல்ல, அவங்க நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கிட்டதுனால மட்டும்தான் அவங்க இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறாங்க. கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நான் சொன்ன அந்த 3 விஷயத்தையும், அதாவது எமர்ஜென்சி ஃபண்டு, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கான ஃபண்டு, இன்னொன்னு கடன் இல்லாம இருக்கிறது, இந்த 3 விஷயத்திலயும் அவங்க ஸ்டேபிளா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு கம்பெனியவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுலயும் அவங்களால சக்சஸ்ஃபுல் 50 மடங்கு அளவு அவங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சது. இந்த 3 விஷயத்திலயும் அவங்க கான்பிடென்டா இருந்ததால மட்டும்தான் அவங்களால இந்த இடத்துக்கும் வர முடிஞ்சது. அடுத்த வருஷமும் இந்த வருஷத்துல இருக்கிற மாதிரியே இருந்துருவோமோங்கிற அந்த ஒரு பயத்தினால மட்டும்தான் அவங்களால இந்த இடத்துக்கும் வர முடிஞ்சது. நம்மளும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே ஏதாவது ஒரு புதுசான விஷயத்த செய்யறது மூலியமாவும் புதுசா கத்துக்கிறது மூலியமாவும் தான் நம்மளுடைய இன்கம் என்ன பண்ண முடியும், அதிகமான ஜென்ரேட் பண்ண முடியும். அதிகமா நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்றது மூலயமா தான் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தாதான் நம்மளால மல்டிபிள் சோர்ஸ் இன்கம் ஜென்ரேட் பண்ணவும் முடியும். இப்போ நீங்க ஒரு ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்க, அந்த ஆபீஸ்ல உங்களை வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னா அந்த பினான்சியல் அந்த இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய பினான்சியல் என்ன ஆயிடும், அன்ஸ்டேபிளா ஆயிடும். இன்வெஸ்ட்மெண்டோட அமௌண்ட் 20% இருக்குதுன்னா நம்மளுடைய இன்கமோட சோர்ஸும் 20 மடங்கு அதிகமா இருந்தாதான் நம்மளால இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும். ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஆக்டிவ் இன்கம் கிடைச்சிட்டு இருக்கும். 40,000 ரூபாய் அவரோட ஆக்டிவ் இன்கமா இருக்குதுன்னா
பாசிவ் இன்கம்ல, அதாவது அங்கங்க மல்டிபிள் ஒர்க் பண்ணி அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் சேர்த்தா அவருடைய ஆக்டிவ் இன்கமோட அதிகமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக நம்ம ஆக்டிவ் இன்கமையும் விட்டுறக்கூடாது. இப்போ நீங்க ஆல்ரெடி 15,000 ரூபாய் உங்களுடைய ஆக்டிவ் இன்கம்ல இருந்து எஸ்ஐபி போட்டுட்டு இருப்பீங்க. இப்போ மல்டிபிள் சோர்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 15,000 ரூபாய் ஜெனரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 15,000 ரூபாயும் நீங்க எந்த ஒரு செலவுமே இப்ப இதுல இருக்காது. உங்களுடைய செலவு எல்லாமே ஆக்டிவ் இன்கம்ல எக்ஸ்பென்ஸ் போக கிடைக்கிற அமௌண்ட் 15,000 ரூபாய் தான். அதை நீங்க எஸ்ஐபி போட்டுட்டு இருப்பீங்க. அந்த எஸ்ஐபி ரன் ஆயிட்டு இருக்குது. இப்போ நீங்க மல்டிபிள் இன்கம்ல இருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 15,000 ரூபாயும் அதே எஸ்ஐபில போடும்போது உங்களால மாசம் 30,000 ரூபாய் நீங்க போடும்போது நீங்க அடையக்கூடிய இலக்கான 5 கோடியை உங்களால 20ல இருந்து 25 வருஷத்துக்குள்ள உங்களால சேவ் பண்ண முடியும். இப்போ இதுல சில பேர் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னு பாக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கான ரொம்ப அதிகமான டைம் எடுத்துக்கிறது. உங்க ஏஜ் கம்மியா இருக்கும் போதே, அதாவது உங்களுடைய காலேஜ் முடிச்சு நீங்க ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களால அதிக வருஷத்துல அதிகப்படியான ரிட்டர்ன்ஸையும் எடுக்க முடியும். ஒன், எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு மல்டிபிள் இன்கம் சோர்ஸ் ஜெனரேட் பண்ணா நமக்கு இன்னும் ஒரு இன்கம் கிடைக்குங்கிறது. ஆனாலும் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு யோசிச்சு டைம் பீரியட இன்னும் அதிகமா ஆக்கிட்டு தான் போயிட்டு. ஃபோர்த் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 6 மாசம் இல்ல 1 வருஷம் வரைக்கும் நீங்க கண்டினியூவா அதை பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது மறந்து போயிருக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலைனால அதை என்ன பண்ணிடுவீங்க, அதை கட்டுறதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி நீங்க இடையில எஸ்ஐபி கட்டுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே அதுல கிடைக்காது. சோ நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கான உரிய பீரியட் டைம்குள்ள தொடர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிடில் கிளாஸ் மட்டும் பாருங்க. இந்த வீடியோவோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். உங்களுடைய ஃப்ரீ டைம்ல அதை செக் பண்ணி பாருங்க.